கர்த்தருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. கர்த்தரை மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வல்லமையையும் நாட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தேவனை மாத்திரம் தேடுகிறவனாய் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வல்லமையையும் நாடுகிறவனாய் அவன் இருக்க வேண்டும். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏன் சமூகத்தை பற்றி பேசுகிறது? வல்லமைக்கும் சமூகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய சமூகத்தில் தான் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கூட நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய வல்லமைக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு கரண்ட்டு காத்தா வெளிவருது, கரண்ட்டு லைட்டா வெளிவருது, கரண்ட்டு மியூசிக்கா வெளிவருது, கரண்ட்டு சத்தமா வெளிவருது. பாருங்க, ஒரு கரண்ட் எப்படிலாம் வெளிவருது, அப்படிதான் கர்த்தருடைய வல்லமை வேற வேற விதமா உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டு. The more and more you experience the love of God, the more and more you are experiencing the power of God. உங்களை சுத்தி அந்த பவர் ஆஃப் காட் இருக்க நீங்க பார்க்க முடியும். மஹல்ஹா ஷெகனே மேனே ஹாந்துனா மனா ஷாந்துரா பலபதியாந்தரா மனமதியாங்க. அதான் ஃபாஸ்டிங்ல இல்லாத பவர், பயங்கரமான உடலை உருக்கி நடக்காத வல்லமையெல்லாம் அந்த லவ்ல ரிலீஸ் ஆகுது. நாட் ஓன்லி 1 Corinthians 13th chapter and also in book of Isaiah. நீங்க மற்றவனை கொல்லுகிறதுக்கும் குத்துகிறதுக்கும் உபவாசம் போடுகிறீர்கள். ஆனால் எது உண்மையான உபவாசம்? ஏழைக்கு. உபவாசம்னா பவர்னு அர்த்தம். அந்த காலத்து உபவாசம்னா பவர். அதனால அவன் பவர் ஆப்ரேட் பண்றதுக்கு ஃபாஸ்டிங் போட்டிருக்கான். ஆனால் அவர் சொல்றாரு, அதெல்லாம் பவர் ஆப்ரேட் ஆகாதுடா. ஏழைக்கு, அதாவது துரத்துண்டவனை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறவனுக்கும் உண்ண உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுப்பதுமே உண்மையான பவரை ரிலீஸ் பண்ணுதுன்ற. The power of God is being released where we are releasing our love. நீங்க நல்லா கவனிங்க, உங்கள்ட்ட எந்த வரமே இருக்காது. ஆனால் நீங்கள் யாருக்காக உண்மையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதுருக்கத்தோடும் அன்போடும் ஜெபிக்கிறீர்களோ, அப்படி ஜெபிக்கும் போது உங்கள்ட்ட வரமே இல்லாட்டினா கூட நீங்க ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். தட் இஸ் ஏன் சார் அங்க நடந்துச்சு? ஏன் சார் அங்க நடந்துச்சுன்னா, அங்க நீங்க இங்க இருந்து ஜெபிச்சீங்க. ஏன்னா உங்களுக்கு துடிக்குது. உங்களுக்கு அந்த லவ் துடிச்ச உடனே பவர் அப்படியே உள்ள இறங்குது. ஸோ லவ் இல்லாத ஒருத்தன் வல்லமைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது என்பது, அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் எதையுமே எதிர்மறையாக நம்ம பேசுறதுக்கு உரிமை கிடையாது. நமக்கு எது இருக்கு எது இல்லைன்னு சொல்ல உரிமை கிடையாது. ஆனால் எங்கே தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை விளங்கும். நீங்களும் லவ்வில் நிறைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வியாதியை குறித்த பயமே போயிடும். ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு நாளும் என் தகப்பன் என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். அவரை நம்பி நான் வந்திருக்கிறேன், அது எப்படிதான் என்னை கைவிடுவார் என்கிற அந்த அன்பு, அந்த அன்பின் புரிந்து கொள்ளுதல். ஓ ரபாக்கா ஷீமெனே மனாதியாங்கா. எதிரிகள் 1000 பேர் இருந்தாலும் உங்களுக்கு அதை குறித்த எண்ணங்களே இல்லாமல் போயிடும். ஏனென்றால் பூரண அன்பு, அது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பயத்தை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுதான், பயத்தை புறம்பே தள்ளும். ஆகவே let's all enjoy the love of God. That is the secret of power of God. So கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு லெவலுக்கு மேலே அந்த வல்லமை உங்கள்கிட்ட சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியாது. நீங்கள் சாதாரணமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். எதிர்மறையான காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கும்போது விலக ஆரம்பிக்கும். உங்கள் அருகில் இருக்கும்போது சமாதானமாய் ஜனங்கள் உணர்வார்கள். நீங்கள் பேசுகிறதை கேட்கும்போது ஆறுதலாய் ஜனங்கள் உணர்வார்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது தைரியமாய் ஜனங்கள் உணர்வார்கள். இது எல்லாம் உங்களால் உண்டானதல்ல, உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையினாலும்
தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதனால் உங்களுக்குள் இருந்து உண்டானது. ஒரு சூழ்நிலையில, ஒரு எதிர்மறையான சூழ்நிலை நீங்க நின்னாலே அங்க ஆறுதலா ஜனங்கள் உணர்வார்கள். That is the power of God. It is coming out from you. அன்புக்குரியவர்களே, வல்லமை என்பது ஏதோ ஒரு கூட்டத்தில் பார்க்கறது இல்லை. அது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் ரசிக்க வேண்டியது. அதுதான் நம்ம கூட்டத்தோட நோக்கம். சாயந்தரம் வந்தீங்க, நல்லா எத்தனை பேர் சோமானியம் கொண்டீங்க, அதோட வீட்டுக்கு போயிருங்க. போயிட்டு திரும்ப பழைய மாதிரி பொரியலில் வச்சு சட்னி அரைச்சி நைட்டு தோசையை சாப்பிட்டு தூங்கிடுங்க. காலையில் வழக்கம் போல் வந்து ஒரு குக்கர்லோடு ஒரு ஜபத்தை தொடங்குங்க. இல்லை, டு டேக் யூ இன்டு த பவர் சஸ்டைனிங் realm, பவர் சஸ்டைனிங் லைஃப். தூங்கும்போது என்னை தாங்குகிறீர், எழுந்திருக்கும் போது உடைய கிருபை நான் திருப்தி ஆவேன். தட் இஸ் த லைஃப் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட். அதுதான் புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கை, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. இங்கே வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இங்கே பூரணமாக்கப்பட்ட ஆவிகளிடத்தில் இருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை சஸ்டெயின் பண்ணுகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது, உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. யூ மஸ்ட் ரியலைஸ் இட். என் அன்புக்குரியவர்களே, ஒரு கரண்ட்டு காத்தா வெளிவருது, கரண்ட்டு லைட்டாக வெளிவருது, கரண்ட்டு மியூசிக்காக வெளிவருது, கரண்ட்டு சத்தமாக வெளிவருது. பாருங்க, ஒரு கரண்ட்டு எப்படிலாம் வெளிவருது, அப்படிதான் கர்த்தருடைய வல்லமை வேற வேற விதமாக உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. ஓ, கிரேக்கர்களை பார்த்து பவுல் சொன்ன வார்த்தை, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. பவுல் எனக்கு பிடிச்சது, such a humble person. யார்கிட்ட பேசினாலும் நீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார், நம்ம அப்படிதான் பேசுவார். புறஜாதியாய் நம்மளை பார்த்து அவர் எழுதும்போது கூட நம்மில் ஒருவரும் அப்படின்னு எழுதுறாரு. நம்மளை பார்த்து எங்க கத்துக்கிட்டாரு? ஆனால் ஒரு ஊழியக்காரர் வருவங்க. ஆனால் சிலருக்கு கொஞ்சம் அப்படின்னு ஊழியக்காரன் பிரசங்கத்துக்கு பேசுறாரு. அவர் சுவிசேஷ கூட்டம் அதில் பேசுகிறார், தெரியாமல் பேசுகிறார், தெரிஞ்சு பேசுகிறான்னு தெரில. சொல்லிட்டாரு, நானும் ஒரு காலத்தில் உங்களைப் போல தான் நாய்களாய் தெரிந்தேன். அப்படி தான் தொடங்குறாரு. உட்காந்துருக்கிறவே அதை அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாச்சு. எங்களை மாதிரி நாயா இருந்தியா நீ? இப்போ எங்கே என்னடா சொல்ல? அப்போ என்ன சொல்ல வர, நாங்கள் இப்போ வேறு இடத்துல வந்துட்டோம், நீங்களாம் வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு ரியல் ப்ரீச்சர் வந்து அந்த சேம் கிரவுண்டில் தான் அதை தான் நீங்கள் சகோதரன் சொல்லுங்க அப்படின்றார் இயேசு. அப்போ இயேசு சொல்கிறார் பாருங்க, இப்போ யோவான் சொன்ன பார்த்து, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதா சொல்கிறாரு, தம்பி இது வந்து நான் செய்யணும் தம்பி, அப்படி பேசலை, நம்ம செய்யணும்பா. ஐயா நம்ம செய்யணும்பா. யோவான் சொல்ற, ஐயா நம்ம, ஐயா என்னையும் சேர்த்தா சொல்றீங்க. வாட் a humility. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. வல்லமை உணர முடியாத நபர் என்று ஒருவனும் இங்கு இல்லை. ஒரு கரண்ட் வேற வேறு விதத்தில் வெளிப்படுவது, வல்லமை நம்ம வேறு வேறு விதத்தில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாழ்க்கை வாழ்க்கை அதுதான் அல்டிமேட் கோல். ஒரு இரவு அல்ல, ஒரு கூட்டம் அல்ல. ஒரு கூட்டம் உங்களை பரலோகத்திற்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து திரும்ப விட்டுட்டு போயிடக்கூடாது. உங்களை வேறொரு மண்டலத்தில் கொண்டு போய் அங்கே இறக்கி விடணும். அங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை கூட்டி செல்ல வேண்டும். That is what the work of the Holy Spirit. ஹேமனா ஷக்குரா பாலாதியாங்கா. ஸோ இந்த வல்லமையில் என்ஜாய் பண்ணுற பற்றி தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம், where there is worship, there is the power of God, there is power of God. பாருங்க, வல்லமை பெருக வைக்குது. அந்த வல்லமை எங்கே வருது? கிராட்டிடியூடு, அதாவது நன்றி உணர்வு. 5 அப்பத்தை எடுத்து அவர் பரலோகத்தை பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செஞ்சாரா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து பேசினீரே, நன்றி நன்றி. அவர் நன்றி சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. நீங்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா,
என்னை மறவாமல் சொல்லுங்க, என்னை மறவாமல் நினைக்கிறையா. சில நேரம் பாருங்க, பயங்கர பிஸியில குடும்பத்திலே நம்மளை மறந்துடுவாங்க. அந்த தாவீது வீட்டுக்கு சாமுவேல் வந்திருக்கிறான். ஒரு பெரிய பிரீஸ்ட், நேஷனல் லெவல் பிரீஸ்ட் சார். சாமுவேல் ஒரு ஏரியாவுக்குள்ள, ஒரு ஊருக்குள்ள வந்தா ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் எய்தாப்புல போய் வாசலுக்கு போயிடுவாங்களாம். எங்க போயிடுவாங்களாம்? ஊர் எல்லைக்கு போய், நீங்கள் வருகிறது நலமான காரியம் தானா அப்படின்னு கேட்பாங்களாம். கோவத்தில் வர்றீங்களான்னு கேட்பாங்களாம். அப்போ சாமுவேல் சொல்ற, நலம் தான் அப்படின்னு. வாங்க வாங்க, நான் அவ்வளோ பேர் எங்கே போகணும்? ஈசாயின் வீட்டுக்கு போகணும்னா எப்படி இருக்கும்? தாவீது வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, தடபுடல் சாப்பாடு, அடிச்சு விருந்து படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க அப்பா காட்டுறாரு. கடைசியில் ஒருத்தர் இருந்தவன கணக்கிலே சேர்க்கலை. தீர்க்கதரிசிக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த 10 வசனத்தில் ஒரு வசனம் தான் வாக்கு தத்தமாக கொடுத்தே ஆகணுன்ற முடிவுக்கு அவன் வந்துட்டான். கர்த்தர் சொன்னார், பொறுமை பொறுமை. இந்த 6 வசனத்தில் இல்லாத 7வது வசனம் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். ஆமாம், சில நேரம் டிசம்பர் 30ஆம் தேதி கூட அது வரும், 1ஆம் தேதிக்கு. அப்புறமேட்டு அவனை கூப்பிட்டு வராங்க, மறந்துட்டாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிச்சிட்டார். சீசர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். சே, தலைவர் செத்துட்டார்னு நினைச்சோம். கல்ற திறந்திருக்கான், போய் பார்த்துருக்காங்க, உயிரோடு தான் இருக்காரா. காட்சி அளிச்சிருக்காராம். காட்சி அளித்து சொன்னாராம், அந்த 2 பேருக்கு நீங்க போய் சீசர்களை கலிலேயாவுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டத்தில் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கில்ட்டி கான்சியஸ்ல, நம்ம போறதா வேண்டாமா? எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், டே, அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? சீசர்களையும் பேதுருவையும் கூட்டிட்டு வாடான்னு சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரா? என் பேர் சொன்னாரா? இல்ல பொதுவா சொன்னாரா? எல்லாரையும் பொதுவா சொன்னாரா? அப்புறம் உன்னை தனியா சொல்லி பேதுருவையும் கூட்டிட்டு வந்தாரா? என் அன்புக்குரியவர்களே, அப்படி துதிக்க துதிக்க, இயேசு துதிக்க ஆரம்பிச்சப்ப அப்படியே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சு. There is praising, there is power. ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம். மறந்துடாதீங்க, எல்லாத்தையுமே மூளையில் ஏற்றி மறந்துடக்கூடாது. லைஃப்ல பிளட்டா என்ன செய்யணும்? மாறணும். அப்படியே போகும்போது நீங்க அப்படியே பாடிக்கிட்டே போங்க. நான் சொல்றேன், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். குறைவுகள் எல்லாம் நிறைவா மாறும். எதெல்லாம் இன்னும் செட்டில் ஆகாம இருக்குதோ அதெல்லாம் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அந்த துதியை நீங்க ஒரு ஃபார்முலாவா பண்ணாம, எதை நினைக்கிறப்போ உங்க மனசு துள்ளுதோ என்ன செய்யணும்? ஃபாதர் சொன்ன மாதிரி, துள்ளுதையா அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படி துள்ளணும். நீங்களாம் ஒரு பாட்டை எடுத்துட்டு பாடக்கூடாது. உங்க மனசு சொல்லணும், இந்த பாட்டை பாடு, இந்த பாட்டை பாடு. ஆனால் அது அந்த பாட்டை நினைச்சோன்னா உங்களுக்கு ஒரு துள்ளும் பாருங்க. அப்படி சில விஷயத்தை அவர் உங்களுக்கு செஞ்சு நினைக்கிறப்ப துள்ளும் பாருங்க. அந்த கிரவுண்ட்ல தான் நீங்க வந்து நிக்கணும். That is the right ground from where you are going to worship the Lord. Shaba baba 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 bala shantuna manamadi ankara bala badura bala badura bala badura bala badura bala. சில விஷயத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தைரியம் வரும், நம்ம இதை செய்யலான்னு. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். வரும்போது அப்படியே உங்கள் மனசுக்குள்ள அந்த பாட்டு வரும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி. என்ன நன்றி? ஒன்றும் நடக்கலை, அற்புதமே நடக்கலை. எதுக்கு நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல உங்கள் மனசு துள்ளுதோ அதுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி 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 தேவன் உங்கள் வாழ்க்கை செய்த நன்மைகளை நினைத்து அப்படியே நினைக்கணுமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்பர் இயேசுவின் நாமமே. இந்த பாட்டு ஒரு சீசன்ல அப்படியே எனக்கு ஆவியான கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப நிறைய அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே ஒரு குரூப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் அடிக்கடி உள்ள இருந்து ஆவியானவர் சொல்வாரு, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கையை தட்டு.
என்னை நோக்கும் எதிரி கண்ணின் முன்னே கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி கையை தட்டு. அப்படியே கதை ஓப்பன் பாருங்க, ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் நீங்க பாட பாட. இட் வாஸ் a remix song. இது பாருங்க, எசேக்கியாவுக்கு எதிராக வந்திருக்கிறாங்க படையெடுத்து, வந்து அப்புறம் பைபிளில் வந்து சாலமனுக்கு எதிராக வந்திருக்காங்க, தாவீதுக்கு எதிராக வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் நம்ம மட்டும் இன்னைக்கு வரைக்கும் படித்து படித்து சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவன் நினைப்பான், டே எத்தனையோ இடத்துக்கு படையெடுத்து போனோம்டா, தெரியாதனமா உங்கள் ஆளுகள்கிட்ட படையெடுத்து வந்துட்டோம், 4000 வருஷமா சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீ மறந்துடுவப்பு. ஆனால் பைபிள் என்ன செய்யாது, மறக்காதுப்பு. இது எதுக்காக? அவன் மேல இருக்கிற நோக்கத்தில் இல்லை, கர்த்தர் எப்படி அந்த நேரத்தில் உங்க கூட நின்னாரு என்பதை காட்டுவதற்காக. அது அது அந்தந்த நாட்களில் நடந்தது என்று சொல்லப்படும். So the power of God, when you worship, the power of God is released. Shekemene hanturam. Where there is gratitude, there is power of God. இந்த மனிதரோட வாழ்க்கையில் எல்லாம் நன்றி உணர்வு இருக்கோ, அவன் வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கதவெல்லாம் திறக்கும் பாருங்க, அப்படியே திறக்கும் பாருங்க. சிலருக்கெல்லாம் பாருங்க, 99 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபா கொடுக்கலன்னா, அந்த 1 ரூபா தரல எனக்கு, அந்த 1 ரூபா தரல எனக்கு, அந்த 1 ரூபா தரல எனக்கு. அது எங்க கொண்டு போயிருது தெரியுமா? எங்க கொண்டு போயிருது? 1 ரூபாயும் கிடையாது போ அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போயிருது. ஆதாமுக்கு ஏறக்குறைய எத்தனை ஏக்கர் சொல்ற? 3000 ஏக்கர்ன்றாங்க. நிலப்பரப்பில் இருக்கிற காய் கனி எல்லாம் சாப்பிட்றான். இவன் பாட்டுக்கு மெதுவாக சாப்பிட்டாலே ஒரு 1000-500 வருஷம் வாழ்ந்துருக்கலாம் சார், உள்ள தின்னுட்டு இருந்தாலே. இவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த ஒரு மரம் இல்லையே, அந்த ஒரு மரம் இல்லையே, அந்த ஒரு மரம் கனி இல்லையன்னாரு. கடைசியில் கர்த்தர் சொல்ல, ஒரு மரம் கிடையாது, ஓடு. எது இல்லையோ அதை நினைத்து முறுமுறுக்காதிருங்கள், எது இருக்கிறதோ அதை நினைத்து சுறுசுறுப்பாய் துதியுங்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதல் வாரம் பார்த்தோம். நீங்க அதான் சொல்ல வரேன் நான். இது 2வது வாரம் இருக்கு, 3வது, அப்புறம் இந்த வாரம் வேற இருக்கா. சார் வொர்ஷிப் பண்ணுங்க சார், வொர்ஷிப் பண்ணுங்க. அப்படியே தேங்க் பண்ண 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 அற்புதங்கள் எல்லாம் பைபிளில் எவ்வளோ இடத்துல பாருங்களேன். இவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே எதிரிகள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்தாங்க. ஒருத்தன் மேலே ஒருத்தன். அவன் அடுத்து என்ன செஞ்சுட்டான்? பிரச்சனை கூட்ட கிரெஃப்லோ டாலர் மேலே. நம்மளாம் என்ன சார் ஆளு? கிரெஃப்லோ டாலரு லீகலிஸ்டிக் ப்ரீச்சராக இருந்தப்பவே, அண்டர்லைன் த வேர்டு. ஆமாம், அந்த ப்ரீச்சர் அந்தப்ப ஏறக்குறைய 30 பேரோ எத்தனையோ பேர் ஒரே நேரத்தில் 16 பேரோ 30 பேரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். இவர் சொல்கிறாரு, நான் கோர்ட்டுக்கு அலைகிறது மட்டும்தான் எனக்கு நேரமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஒட்டஞ்சு போய் கர்த்தர்ட்ட பேசுகிறான், என்ன ஆண்டவரே, அத்தனை பேரும் செத்தரிசுனா பண்ணமானாயலாம். ஒருத்தன் மென்டலாகவே ஆகிட்டானா. ஒருத்தன் ஒய்ஃப் இன்னொருத்தனை கூப்பிட்டு ஓடிடுச்சான். ஒருத்தனுக்கு வந்து குடும்பம் செதறிச்சு, ஒருத்தனுக்கு பிள்ளை செதறிச்சு, ஒருத்தனுக்கு பிஸ்னஸ் உடஞ்சிச்சு. ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் 7 பேர் கேஸ் போட்டாங்களாம். அத்தனை பேரும் திரும்பி பார்க்குற கிரெஃப்லோ டாலர் சொல்கிறாரு, என் மேலே கேஸ் போட்டவங்களாம் திரும்பி பார்க்குறேன், ஒருத்தரையும் காணோம், ஆனால் நான் நிற்கிறேன்டா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, இடுப்பு வலி, சரீர வலி, எதிர்மறையான விஷயங்கள், காரியங்கள், அது இது வாட் எவர் இட் மே பி, அதை வேரோடு தேவன் பிடுங்குவார். அதை வேரோடு தேவன் பிடுங்குவார். ஐ நோ இட் இஸ் நாட் கனெக்டட் வித் த கான்டெக்ஸ்ட். எனக்கு தெரியும், திஸ் இஸ் நாட் கனெக்டட் வித் கான்டெக்ஸ்ட். எந்த ஒரு செய்தியை எடுக்கும் போதும் அது கான்டெக்ஸ்டோடு இருந்து தான் பேசணும். கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? எதிர்மறையான உபதேசங்களை பற்றி இயேசு பேசும்போது தான் இந்த வசனம் சொல்றாரு. ஸோ தட் டசன்ட் மீன் தட் வி ஷுட் யூஸ் இட் ஒன்லி with the connection with the context. கான்டெக்ஸ்டுக்கு எதிர் இது தெரியும், பல வருஷம் அதை பேசியிருக்கிறோம்.
ஆனால் இப்போ அதில் ஒரு நியூ டைமென்ஷன். ப்ரொஃபட்டிக் வேர்டுன்றது ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் எங்கேயோ தேவன் சொன்னதை சம்பந்தம் இல்லாமல் எடுத்து வேறு இடத்துல பயன்படுத்துவார். அங்கே கான்டெக்ஸ்டுக்கு இல்லாமல் கர்த்தரை பயன்படுத்துவார், ஆனால் கான்டெக்ஸ்டுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டார். ஸோ அப்படி பல வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துகிறாரு. அதில் அற்புதமும் நடக்குது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனம் எவ்வளோ அழகான வசனம். எத்தனை முறை நம்ம ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டுருக்கோம். உங்களை விடுவிச்சிருக்கிறாரா இல்லையா? விடுவிச்சிருக்காருன்னு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த வசனம் ஆபத்து காலத்தில் ஜெபிப்பதற்கான கான்டெக்ஸ்ட் கிடையாது. இது தசம பாகத்தையும் பொருத்தனை காணிக்கையும் குறித்த கான்டெக்ஸ்ட். இது உன் தசம பாகங்களை எல்லாம் செலுத்தி உன் பொருத்தனைகளை நீ செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் கான்டெக்ஸ்டோட ஜெபிச்சிருக்கீங்க? இல்லை, ஆனாலும் அது வேலை செய்யுது. ஐ அக்ரி வித் இட். கான்டெக்ஸ்டோட சேர்த்து தான் பேசணும். ஆனால் கான்டெக்ஸ்டை தாண்டி பேசக்கூடாதுன்னு நீங்கள் ஒருவேளை நம்ம நினச்சோம்னா சில வசனங்களை பேசவே கூடாது. அதில் முக்கியமான ஒரு வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்தியாவில் ஒரு பயனும் இந்த வசனத்தை உபயோகிக்கவே கூடாது. நீ காருக்கு பயன்படுத்துகிற, வீட்டுக்கு பயன்படுத்துகிற, பைக்குக்கு பயன்படுத்துகிற, எத்தனையோ விஷயங்களை பயன்படுத்துறீங்க. ஆனால் கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? இந்த வசனத்தை எதுக்கு சொன்னார்? ஒருத்தன் செத்து போய் டெட் பாடியை கல்லறைக்குள்ளே வச்சு 4 நாள் ஆச்சு. கல்லறைக்குள்ளே இருக்கிறவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. கான்டெக்ட் ஒத்துவாங்க, நான் ஆமேன்னு சொல்கிறேன். சொல்லுங்க, ஆமாம், கல்லறையில் இருக்கிறவனை எழுப்பலாம்யா, கல்லறையில் இருக்கணும் எழுப்பலாம்யா, நான் கூட சப்போர்ட் பண்ணுறேன் ஜஸ்டின், கல்லறையில் இருக்கவனுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வசனம் கான்டெக்ஸ்டோட இருக்கு. இந்த வசனத்தை தொட்டா இனி கல்லறையில் தான் தொடணும். புதைக்கிறதுக்கு முன்னாடி கூட அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், டெட் பாடி கூட அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது கல்லறையில் வச்சு, அதுவும் குறைஞ்சது 4 நாளைக்கு மேலே இருக்கணும். அங்கே மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணணும்னா இந்த வசனத்தை சிமெண்ட் காஞ்ச பிறகுதான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க எஸ்ன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இம்மார்டாலிட்டிக்குள்ள நெருங்கி வந்துட்டீங்க. நீங்க ரைசிங் தி டெட்டுக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ சில நேரங்களில் தேவன் சில வசனத்தை எடுத்து ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று சொன்னது நெகட்டிவ் டைமென்ஷன். அந்த வசனத்தை யோபு நெகட்டிவ் டைமென்ஷனில் சொல்கிறான். ஆனால் தேவன் அதை எடுத்து நமக்கு பாசிட்டிவ் 1000 வேலையை செய்யலையா அவர்? அப்படித்தான் இந்த வசனத்தை இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறேன். என் பரமபிதா நடாத நாற்று, அது எதிர்மறையான எந்த விஷயமா இருந்தாலும், அது நான் நடாத நாற்று. அது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகளுடைய சதியாக இருக்கலாம், திட்டமாக இருக்கலாம், உங்களுக்கு எதிரான செயலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எழுதி வச்சுக்க. அதில் ஒன்று கூட இருக்காது. அத்தனையும் வேரோட நான் பிடிக்குவேன், வேரோட பிடிக்குவேன், வேரோட பிடிக்குவேன், வேரோட பிடிக்குவேன். The life connected with the word is the powerful life. வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையே வல்லமையான வாழ்க்கை. கைத்தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென். சேன ராபா காபா லாபா அன்யபாசர் 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 கபரி பரபரி 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 ரமணமதி அங்கர பரபரி ரமணமதி அங்கர பரபரி அந்தர பரபரி. உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய ஸ்போக்கன் வேர்டோடு, வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வல்லமை கசியாமல் இருக்கவே இருக்காது. எந்த மனிதன் வார்த்தையோடு இணைந்து இருக்கிறானோ, வார்த்தையோடு பிடிக்கப்பட்டு இருக்கிறானோ, வார்த்தையினால் ஆளப்பட்டு இருக்கிறானோ, அவன் மீது கர்த்தருடைய வல்லமை கசிந்து கொண்டே இருக்கும். The connection between word and power. ஆமென் சொல்லுங்க. Word and power. சொல்லுங்க. Word and power. ஏ மேஜர் கொடுப்பா. Word and power. அதான் சொன்னான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
So the man connected with, சொன்னா ஒரே ஒரு வேர்டை மட்டும் அனுப்புங்க சார், ஒரு வேர்டு சொல்லுங்க சார். Where there is word, there is power. அப்ப சொல்றாரு, எல்லாம் தொடணும் தடவணும் தடவணும் நீங்களேடா. இஸ்ரவேலுக்குள்ள எல்லாம் தடவிட்டு தள்ளுறாங்க என்னை சுத்தி. ஆனா இஸ்ரவேலுக்குள்ளும் நான் பார்க்காத விசுவாசத்தை பார்த்தேன். இது தடவாத விசுவாசம், இது வார்த்தையின் மீது விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்வோம். ஆமென்.